மனோஜை பாக்குறதுக்கு யாருக்கெல்லாம் பரிதாபமா இருக்கோ அவங்களாம் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு எபிசோட் கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. மனோஜ் வந்து செம்ம காமெடி பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஆரம்பத்துல மீனா வந்து ஒரு டிஷ் அதை வந்து பெட்டு கட்டுறாங்க. என்னோட கணவர் இதை சாப்பிட்டோன்னே சொல்லுவாரு இது சூப்பரா இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதற்கு மீனாவோட தோழிகள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதெல்லாம் பாரு யாருன்னா சாப்பிட்டு ருசி பார்த்து இது நல்லா இருக்குன்னு சொல்லுவா, நீ வேணா பாரு மீனா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மீனாவும் அதே ஃபோர்ஸோட அங்க போய் அந்த ஃபுட்டை செய்யறாங்க. அந்த ஃபுட்டை செஞ்சு எல்லாரும் நல்லா இருக்குன்றாங்க. முக்கியமா ரவி சுருதி இது என்ன மாதிரி டிஷ் நீ செம்மையா இருக்குது, ஒரு நாள் நீங்க என்னோட ஹோட்டலுக்கு வந்து நீங்க சீஃப் கெஸ்டா வந்து சமைச்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆனா முத்து பாத்தீங்கன்னா அதே நேரம் போன் எடுத்து பேசிக்கிட்டு இருக்காரு. என்னடாச்சு அப்படியா அப்படியா அப்படின்ற மாதிரி அவர் போன்ல பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போதைக்கு மீனா தோத்த மாதிரி தெரிஞ்சாலும் கண்டிப்பா மீனா கிட்ட அவர் வந்து அந்த விஷயம் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இல்லனாலும் இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர் கண்டிப்பா சொல்லதான் போறாரு. அதை நம்ம பார்க்க தான் போறோம். இது ஒரு பக்கம் இப்படி இருக்க, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மனோஜோட கோலத்தை யாராலையும் ஜீரணிச்சிக்கவே முடியல. முக்கியமா விஜயா என்ன சொல்றாங்க அப்படின்னா, படிச்சிருக்க டிகிரியா வாங்கி குமிச்சிருக்க, ஏன்டா இந்த மாதிரி பண்ற, உனக்கே இது வந்து எப்படி தெரியுது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது மனோஜ் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது என்னோட சீல்டு, என்னை யாரும் தடுக்காதீங்க, நான் இப்படிதான் இருக்க போறேன், நீங்க ஆளாளுக்கும் உங்க வேலையை பாருங்க, என் விஷயத்துல தலையிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. விஜயாவுக்கு இது ரொம்ப காமெடியா தெரியுது. விஜயா விட ரோஹிணிக்கு அதை விட பெருத்த காமெடியா இருக்குது. அவங்களும் பார்த்து சிரிச்சுட்டு கடந்து போய்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்ண முடியும், அவங்களும் வந்து எவ்வளவு சொல்லி பார்த்துட்டாங்க, அதுவும் கேட்கிற மாதிரி இல்ல. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மீனா சாப்பாடுலாம் செஞ்சு வச்சுட்டு இவர் ஏதாவது வாழ்த்து சொல்லுவாரு, நல்லா இருந்ததுன்னு சொல்லுவாரு, சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி எவ்வளவோ எதிர்பார்க்கறாங்க, வெயிட் பண்றாங்க. முத்து தண்ணி கேட்கிறார் மீனா கிட்ட. மீனா வந்து ஏதோ வாழ்த்து சொல்லதான் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பரிதவிச்சு போய் போறாங்க. ஆனா அங்க முத்து வந்து தண்ணி மட்டும் குடிச்சிட்டு ஓகே வரேன் பாய் பாய் சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு கும்பிட்டு போட்டு போயிட்டாரு. என்ன முத்து இப்படி பண்றீங்க, கொஞ்சமாவது அந்த பொண்ணை பாருங்க எவ்வளவு ஏக்கத்தோட இருக்குது, ஏதாவது ஒரு வாழ்த்து சொல்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ரியாக்ஷன் இருந்தது. சரி, இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ரோஹிணிக்கு ஒரு போன் வருது. போன்ல யாருன்னா கிறிஷ் வந்து என்ன வேணும், என்ன பர்த்டேக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு கோட்டு சூட்டு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. சோ கோட்டு சூட்டு வாங்குறதுக்காக ரோஹிணி போறாங்க. அதே கடைக்கு விஜயா வர்றாங்க. இப்போ ரோஹிணி மாட்டுவாங்களாம். உங்களுக்கு நான் ஆன்சர் சொல்லணுமா? அவசியமே கிடையாது, கண்டிப்பா மாட்ட மாட்டாங்க. இந்த ரிசல்ட் நமக்கு நல்லாவே தெரிஞ்ச ரிசல்ட் தான். ஆனா இருந்தாலும் எங்க மனசை கொஞ்சம் பாருங்க, பார்த்து செய்யுங்க. ஏன்னா நாங்க எப்பதான் எவ்வளவு நேரம் தான் நாங்க வெயிட் பண்றதுங்க, கண்டிப்பா எங்களால ஜீரணிச்சிக்கவே முடியல. ரோஹிணி மாட்டணும், அது எல்லாரும் முன்னாடியும் குற்றவாளியா நிக்கணும் அப்படின்றதா எங்களோட ஆசை. எவ்வளவு விஷயங்கள் ஆரம்பத்துல இருந்து மீனாவை எவ்வளவு கேவலமா ட்ரீட் பண்ணிருப்பாங்க. இவங்க மீனாவிட ஒரு நல்ல குடும்பமா அப்படிங்கிறீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. மீனாவிட கேவலமான விஷயம் பண்ணி தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. அது வந்து வந்தது வரைக்கும் பிரச்சனை கிடையாது, அது அவங்களோட லைஃப், அது பர்சனல், அது இருந்துட்டு போட்டும். ஆனா அதுக்காக மீனா வந்து அடிமையாவே வச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் நம்மளால ஏத்துக்க முடியல. அதுதான் இங்க பிரச்சனையும். அதனாலதான் ரோஹிணி மாட்டணும், எல்லாரும் முன்னாடி அவமானப்படணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கான ஒரே ரீசன் அது மட்டும்தாங்க. அதை தவிர்த்து வேற ஒரு விஷயமும் கிடையாது. ஏன்னா ரோஹிணிக்கு நமக்கு எதுவும் பிரச்சனையா கிடையவே கிடையாது. ரோஹிணி பண்ண தப்புக்கு ரோஹிணி தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசை. மனோஜ் பண்ண தப்புக்கு இப்ப மனோஜால ஒரு நல்ல சட்டை கூட போட முடியலங்க. அவ்வளவு தூரத்துக்கு அவர் முத்துவுக்கு வந்து பண்ண விஷயத்துக்கு அவரால் ஒரு நல்ல சட்டை கூட போட முடியல. அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, சும்மா இடத்தையோ சொக்காவை போட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு சுத்திக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. பார்க்கலாம், கண்டிப்பா ஏதோ ஒரு சம்பவம் இருக்கு அப்படின்றது மட்டும் தெரியுது. இது எங்க கொண்டு போய் விடுது அப்படின்றத இனி வர எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.